ஹாய், குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிக்க போகிறேன். என்னெல்லாம் சின்ன சின்ன திங்ஸ்லாம் அதுக்காக வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு நிறைய பேருக்கு வரும். லாஸ்ட் வீடியோவில் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஒரு பாசிட்டிவ் என்வரான்மெண்ட் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் சாப்பாடு ஊட்டும் போது அப்படிங்கிறத அந்த வீடியோ போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சும்மா ஸ்மால் ஐட்டம்ஸ் பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இஃப் அமேசானில் இருந்துச்சுன்னா. பட் எதுவுமே வந்து ஸ்பான்சர்ட் வீடியோவே கிடையாது. நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எனக்கும் என்கரேஜ் இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ஓகே, இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்காங்க, இத்தனை பேர் நம்பி என்னை வந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் எனக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங், நான் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு, என்னோடய குழந்தை 6 மாதம் ஆயிடுச்சு, நான் சாப்பாடு ஊட்ட போகிறேன். என்னெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை வீட்டில் இருக்க பொருளே வச்சுக்கலாமா அப்படின்னா, என்னோட ப்ரையாரிட்டி, என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, என்னோடய ஒப்பீனியன், முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டோட சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நம்ம வந்து தனியாக சமைக்க ஆரம்பிப்போம், நமக்கு வந்து தனியாக சமைச்சிப்போம். நம்ம சமைச்சு முடிச்சு அந்த ஜாமான்லாம் அங்கேயே வச்சுருப்போம், அப்புறமா தான் அதை வாஷ் பண்ணுவோம். ஸோ குழந்தைக்கும் திரும்ப அதே எடுக்கணும், திரும்ப வாஷ் பண்ணணும், திரும்ப தனியாக சமைக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். செப்பரேட்டாக சமைக்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கோவம் கூட வரலாம். ஸோ அதுக்காக என்னென்னா, கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி குழந்தைங்களுக்கு குட்டி குட்டி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்காக வாங்கி வச்சுக்கலாம். ஸோ மெயினாக பேசிக்காக குழந்தைங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அப்புறமா உங்களோட கிச்சனில் நீங்கள் என்னென்ன வாங்கி வச்சுக்கலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங் என்னன்னா, குழந்தைங்களுக்கு பிப் வந்து ரொம்ப அவசியமாக. நான் டவல் வச்சுருக்கேன், ஏன்னா இட்ஸ் ஓகே ஃபைன். நீங்கள் டவல் எடுத்து குழந்தைங்களுக்கு இப்போ இந்த இடத்துல இப்படி சொருவி விட்டிங்கன்னா உடனே எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. பட் பிப்பில் அது இழுக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் பிப் அப்படியாது ஒரு பட்டன் மாதிரி இங்கே வரும், அப்படி குழந்தை கழுத்தை சுற்றி போட்டால் இங்கே ஒரு டவல் தூங்கும், அவ்வளோதான். அதான் பிப் அப்படிங்கிறது. ஸோ சாப்பாடு வந்து நீங்கள் ஊட்டும் போது கீழே ஊற்றுது இல்லையா, அது ட்ரெஸ்ஸில் போய் படாது. சில டைம் ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கவும், நம்ம அம்மா அப்பாலாம் யூஸ் பண்ணலைன்னா நம்ம அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வராது. நமக்குலாம் வந்து டக்குன்னு கோவம் வருது. ஏன் வருதுன்னா, நான் ஊட்டுறேன், கீழே கொட்டுற, ட்ரெஸ் அழுக்காகுது, டேபிள் அழுக்காது, சேர் அழுக்காது, எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அது ரொம்பவே நார்மல். இப்போ இருக்க எல்லாருக்குமே அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பிப் யூஸ் பண்ணலாம். அப்பப்போ குழந்தைக்கு தொடச்சி விடுறதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு திங் வந்து பிப். நெக்ஸ்ட்டு வந்து ஹை சேர் வேணுமா இல்லை பூஸ்டர் சேர் வாங்கலாமா அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க மடியில் உட்கார வச்சு நீங்கள் ஊட்ட ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா ஆப்போசிட்டில் இஃப் பாசிபிள் நீங்கள் வந்து டைனிங் டேபிள் இருக்குது, அந்த சேர் இருக்குன்னா அதில் உட்கார வச்சு யாராவது பிடிச்சிக்கிற மாதிரி உட்கார வச்சு நீங்கள் வந்து ஊட்டுறதுக்கு ட்ரை பண்ணலாம். கண்ணு டு கண்ணு பார்த்து ஊட்டுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் எனக்கு இந்த ப்ரொவிஷன்லாம் இல்லை, நான் தனியாக குழந்தைக்கு வாங்கிக்கணும் அப்படின்னா ஹை சேர் அண்ட் பூஸ்டர் சேர்ஸ் போகலாம். பூஸ்டர் சேர் அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான். பூஸ்டர் அதாவது சிமிலர் மோரலஸ், ரெண்டுமே ஒரே ரெண்டுமே ஒரே விஷயங்கள் தான் கொடுக்கும். பூஸ்டர் சேர் என்னென்னா நீங்கள் ஈஸியாக மடக்கி ட்ராவலுக்கு கொண்டு போகலாம், நீங்கள் கார்லேயே வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் ஹை சேர் வந்து டக்குன்னு மடக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு முடியாது. இதுதான் வந்து பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். நான் வந்து பூஸ்டர் சேர் யூஸ் பண்ணிருக்கேன். அப்பப்போலாம் மடக்கி நான் வந்து ஊருக்கு போகும்போது வரும்போதுலாம் ட்ராவலுக்குலாம் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பேன். ஆனால் இப்போ வரது வந்து ஹை சேரும் வச்சுக்கலாம், பூஸ்டர் சேரும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லை நான் எங்கேயுமே ட்ராவல் பண்ண மாட்டேன், இல்லை நான் ட்ராவலுக்கு தனியாக வாங்கிக்கிறேன், வீட்டுக்கு தனியாக எனக்கு பர்மனெண்ட்டாக வேணும்னா நீங்கள் ஹை சேர் போய்க்கலாம், ட்ராவலுக்கு வந்து பூஸ்டர் சேர் வாங்கிக்கலாம். அது வந்து உங்களோட டிசிஷன், உங்களுக்கு பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் திங் என்னென்னா, இப்போ வந்து பிளாஸ்டிக் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக இப்போ வந்து சிலிக்கான்ஸில் வர ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து என்னோடய பையனுக்கு ஊட்டும் போது சிலிக்கான்லாம் அவ்வளோவா ஃபேமஸ் ஆகலை, அவ்வளோவா இல்லை, கிடைக்கவும் இல்லை. பட் இப்போ வந்து சிலிக்கானில் வருது. எஸ்பெஷலி சிலிக்கானில் வர அந்த பவுலு, அந்த பிளேட்டு, அந்த டம்ளர்லாம் வந்து சக்ஷன், அதாவது அந்த ஹை சேரில் அந்த பிளேட்டில் போய் டப்புன்னு ஒட்டிக்குது. குழந்தையால அதை மூவ் பண்ண கூட முடியாது. என்ன சாப்பாடு வேணுமோ எடுத்து மட்டும் தான் சாப்பிட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகிறதுனா வந்து சிலிக்கானில் போகலாம். வெளியில் ஊட்டலாமா, வெள்ளி பொருட்களில் ஊட்டலாமா இல்லை அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. அது உங்களோட
இதை பொறுத்து நீங்கள் வந்து செலவு பண்ணி வெளியில எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் சிலிக்கானில் போக சொல்கிறீங்களா இல்லை நீங்கள் வந்து வெளியில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து போகலாம். நிறைய பேர் இந்த வெளியில் வந்து கேட்குறாங்க நான் வெளியில் ஊட்டலாமா அப்படின்னு. தாராளமாக ஊட்டலாம். நீங்கள் வந்து ப்ராப்பராக ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிட்டா போதும். நல்லா வாஷ் பண்ணணும், நல்லா காய வைக்கணும், திரும்ப வந்து யூஸ் பண்ணணும். வெளியில் ஒரு பெரிய இது என்னன்னா நீங்கள் ஏதாவது ஊட்டுனீங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் டே இந்த ஃபுட்டோட ஸ்மெல் அது வந்து வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் டேக் கேர் பண்ணிட்டா நீங்கள் வெளியில் யூஸ் பண்ணலாம், சில்வரில் யூஸ் பண்ணலாம், கிளாஸில் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் அப் டு யூ. கிளாஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பேசிக்காக வேணும் நார்மலாக போகணும் அப்படின்னா சிலிக்கானில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிலிக்கானில் ஸ்பூன்ஸு, ஃபோக்கு, பிளேட்டு, டம்ளர் எல்லாமே கிடைக்குது. ஸோ பேபிக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் என்னெல்லாம் வாங்கிக்கலாம்னா சின்ன கடாய் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, ஏன் அப்படின்னா பெருசாக வீட்டில் வானல் இருக்கும், பெருசாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கும் போய் செய்யும் போது டக்குன்னு தீஞ்சு போயிடும். அந்த பெருசில் இவ்வளோ குட்டி குவான்டிட்டி நீங்கள் வந்து போட்டு செய்யும்போது டக்குன்னு தீஞ்சு போய்ட்டு நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். அதனால் நான் வந்து குட்டியாக ஒரு வானல் வாங்கி வச்சுப்பேன். அதுக்கு இது பண்ணுற மாதிரி ஒரு குட்டி ஒரு கரண்டி மாதிரி வாங்கி வச்சுப்பேன். இல்லை வீட்டில் இருக்க கரண்டியை வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்னா ப்ரெஷர் குக்கர். நிறைய இடத்துல வந்து ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. அதெல்லாம் எனக்கு அதை வந்து பேச முடியாது. நான் வந்து அந்த எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் குட்டியாக ஒரு ப்ரெஷர் குக்கர் 1 லிட்டர் மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எங்கெல்லாம் போகிறேன்னா அதை வந்து நான் கேரி பண்ணிட்டு போவேன். குழந்தைக்கு ரைஸோ பருப்போ அதை வந்து ஈஸியாக நான் ப்ரெஷர் குக் பண்ணி டக்குனு அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சுது. இதுவே பெரிய குக்கர்னால் இவ்வளோன்னு போடுவோம் நம்ம ரைஸ். அது பெரிய குக்கரில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும், சரியாக குக்கும் ஆகாது, இல்லை ரொம்ப ஓவர் பாயில் ஆகிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி குக்கர் நீங்கள் வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 3வது இம்பார்ட்டன்ட் திங் வந்து மேஷர். மத்து எதை நீங்கள் வந்து வுட்டில் மத்து வாங்கிக்கலாம், இல்லை மேஷர்னு தனியாக இப்போ வந்து சில்வரில் கிடைக்குது, இல்லை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி மேஷர்ஸ் கிடைக்குது. சிலிக்கான் பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்குது, அது வேண்டாம். முடிஞ்சளவுக்கு வுட்டில் நம்ம பழைய காலத்தில் பாட்டி நம்ம வீட்டில் அம்மாலாம் யூஸ் பண்ண மத்தே வந்து தனியாக ஒன்று வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஓகே, இதை தாண்டி எக்ஸ்ட்ரா திங்ஸ் என்னென்னா ஃபுட் ப்ராசஸர் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நான் யூஸ் பண்ணது இல்லை. நான் வந்து எப்பயுமே கடைஞ்சி தான் கொடுப்பேன். நிறைய பேர் ஃபுட் ப்ராசஸர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அவங்ககிட்டருந்து நான் கேட்டு இந்த பாயிண்ட் வந்து ஆட் பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் வந்து ஜூஸ் மேக் பண்ணிக்கலாம், பியூரி மேக் பண்ணிக்கலாம், டக்குன்னு வெஜிடபிள் சாப் பண்ணனா பண்ணிக்கலாம். ஸோ அது ஓவராலாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபுட் ப்ராசஸர் லைக் மிக்ஸி மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாஸ்க் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். தண்ணி சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஹாட் பேக்ஸ். இப்போ சாப்பாடு கொடுக்க போகிறீங்க, இப்போ வந்து அவங்க சாப்பிடல, இல்லை அவங்களுக்கு வந்து மோஷன் போயிட்டாங்க, அதை கொஞ்சம் வந்து ஹாட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குட்டி ஹாட் பேக் வாங்கி வச்சுக்கோங்க, குட்டி ஃப்ளாஸ்க் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து மேஜர் சின்ன பேசிக் ஐட்டம்ஸாக நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இதை தாண்டி ஃபில்டர், ஜூஸ் ஃபில்டர் பண்ணுறதுக்கு, பியூரி ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஃபில்டர் தனியாக வச்சுக்கலாம், இல்லை வீட்டில் இருக்க ஃபில்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மேஜர் பேசிக் திங்ஸ். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா ஐயோ நான் வந்து குழந்தைக்கு உடனே அழுகிறான் சமைக்கணும் அப்படின்னும் போது வானல் தேடும் போது அந்த வானல் ஏதோ ஒன்று வச்சுருப்போம், அந்த குக்கரில் ஏதோ ஒன்று வச்சுருப்போம், கழுவணும், எடுத்து ரீப்ளேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணணும். அதுக்கு குழந்தைக்கு செப்பரேட்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் லெவல் உங்களுக்கு ரொம்பவே குறையும். இது வந்து இம்பார்ட்டண்டானு கேட்டால் நாங்கள்லாம் வந்து அப்படி இல்லை, நம்ம அம்மாலாம் அப்படி இல்லையே நீங்கள் சொல்லலாம். பட் நான் யூஸ் பண்ணேன், நான் தனியாக இருந்து ஹேண்டில் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பி, சேஃபாக இருந்துச்சு. ஐ மீன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஓகே, டக்குன்னு குழந்தையோட குக்கர் எடு, டக்குன்னு சமையல் தனியாக வச்சுக்கலாம். இன்கேஸ் அதை நான் வேணும்னா கூட ரீஹீட் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு குக்கர்லேயே இல்லை நான் அந்த ஒரு வெசல்லே இருக்கும். ரொம்பவே ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹேசல் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஓகே, நான் அதை போகணும், வரணும், இது க்ளீன் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் இருந்துச்சு. ஹோப் உங்களுக்கும் இந்த மாதிரி சின்ன திங்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க, இல்லை இப்போ இருக்கிற அம்மாக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது கமெண்ட் படிக்கும் போது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான்லாம் யூஸ் பண்ணது உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பை, டேக் கேர், பி பாசிட்டிவ்.